அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 99 வருடங்களுக்கு பிறகு இந்த வைகாசியில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது, இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு 99 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு பலன்களானது இந்த வைகாசி மாதத்திலும் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வைகாசி மாதம் அப்படின்னாவே ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை தான் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆயுள், செல்வம், புத்திர பேர் இவை அனைத்தையுமே பார்த்திங்கன்னா அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி. அதனால் சூரியனுடைய சொந்த வீடு பார்த்திங்கன்னா சிம்மராசி. 10ஆம் வீடு என்பது தொழிலை குறிக்கும். சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10ஆம் வீடாகிய ரிஷபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதங்களாகும். மேலும் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள இந்த வைகாசி மாதங்களானது இந்த வைகாசி மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகு, ரிஷபராசியில சூரியன், புதன், துளராசியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, மீனத்தில் குரு, சுக்கிரன் என சஞ்சாரங்கள் செய்கின்றன. வைகாசி 3ஆம் தேதி செவ்வாய் மீனத்திற்கு இடம்பெயர்கிறார். அதனால 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு இடம் மாறுகிறார். அதேபோல் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 21ஆம் தேதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர கதையில் செல்கிறார். வைகாசி மாதங்களில் கிரக நிலைகளானது இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் இந்த மேசராசிக்காரர்களினுடைய பலன்களை பார்க்கும் பொழுது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றவர்கள் தான் இந்த மேசராசிக்காரங்க. வைகாசி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் 2ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். புதனும் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த அமைப்பானது அரசாங்க வேலைகள் கிடைக்க செய்யும். அதேபோல் குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்த புதன் வக்ரகதியில் பின்னோக்கி சென்றிருப்பதனால அறிவுத்திறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள். உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் இருக்கிறார். பண வரவுகளானது எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கும் உயரும். அதேபோல் 11ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இணைவுகள் ஏற்படுகிறது. அதேபோல் வீட்டு மனைகளை புதுப்பிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். தொழிலுக்கான முதலீட்டு பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் 21ஆம் தேதி சனி வக்ரம் அடைகிறார். அதனால் நிலம் வாங்குவீர்கள். வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். புதன் 21ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவதனால உங்களுடைய வியாபாரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே உறுதுணையாக இருப்பீர்கள். 3ஆம் தேதி மீனத்திற்கு மாற இருக்கிறதுனால செவ்வாய் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை வராமல் பார்த்து கொள்வார். குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அலைச்சலை ஏற்படுத்துவார். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான ஒரு பலன்களும் உங்களுக்கு இப்போ கிடைக்காது. ராசிக்கு 2இல் சஞ்சாரம் செய்யக்கூடிய புதன் அவருடன் சேர்க்கை பெற்ற சூரியன் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் ஆனது விலக ஆரம்பித்துவிடும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும். பண வரவுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா சாதகமாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் அகலும். தடைப்பட்ட பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தையும் நீங்கள் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதியும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் மாறும். விருந்தினர்களுடைய வருகைகளானது உங்களுக்கு இருக்கும்.
குடும்ப செலவுகள் உங்களுக்கு குறையும். பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையை செய்து நீங்கள் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகளும் நீங்கும், எதிர்ப்புகளும் விலகும், பணவரவுகள் உங்களுக்கு கூடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையும். இந்த மாதங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். புதிய நபர்களினுடைய சேர்க்கைகளானது உண்டாகும். திறமையாக எதையுமே நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களும் உங்களுக்கு திட்டமிட்டபடியே நடக்கும். பொருள் வரவை உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வியாபாரத்தில் மேன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். ஆனாலுமே வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றங்களை காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகையும் சேரும். சிலருக்கு வேலை மாற்றங்களும் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளானது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கைகளும் உங்களுக்கு கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளினுடைய நலனில் நீங்கள் அக்கறையை காட்டுவீர்கள். பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையினாலுமே சாதகமான ஒரு முடிவை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படும். துறையினருக்கு தகுந்த மரியாதைகளையும் மதிப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். விருதுகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய தொடங்கிவிடும். அதேபோல் தொழில் போட்டிகள் நீங்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமையும் ஏற்படும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். அதேபோல் மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயங்கள் நீங்கி கல்வியில் முன்னேற்றங்கள் காணப்படும். மட்டுமே நீங்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீர்கள். பணவரவுகளானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன்கள் உருவாகலாம். உடல் சோர்வுகள் உங்களுக்கு வரலாம். அதேபோல் முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் உங்களுக்கு நீங்கும். சாதகமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம். அதேபோல் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகளும் ஏற்படும். பிள்ளைகளினுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். உறவினர்களுடைய வருகைகளும் உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும். சாதகமான பேச்சு வெற்றிக்கு உதவும். அதே போல மாணவர்களுமே பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீர்கள். திறமையான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். போட்டிகளும் குறையும். பெண்களுடைய வழியில பொருள் சேர்க்கைகளானது ஏற்படும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனால கூடுமானவரை அளவோடு பழகவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் சில சங்கடங்களை சந்திக்க வாய்ப்புகள் காணப்படுது. அதே போல வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகவே உங்களுக்கு இருக்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். அடுத்ததாக மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். மன துணிவுகளும் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மையும் அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பதும் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கணவன் மனைவியினுடைய நெருக்கங்கள் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதேபோல் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் செலுத்துவீர்கள். பரிகாரமாக ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வழிபட்டு வர எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். காரிய தடைகளும் நீங்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.